2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் தமிழகத்திலிருந்து வந்தவங்களை உங்ககிட்ட எல்லாம் அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எங்க ஊர்ல ஒரு மாநில அமைச்சர் எந்தவித பந்தோபஸ்து இல்லாம ஓடி ஆடி அழகா ஆள் அம்பு சேனை இல்லாம நடக்கிறாங்கன்னு சொன்னா அதுல எங்களுக்கு ஒரு பெரிய கருவமும் இருமாப்பும் இருக்கிறது. அதிலே எங்களுடைய இது ஒரு மாநில அமைச்சர், ஆட்சிக்குழு உறுப்பினர் சொல்றோம்னா அவங்க ஊர்ல மாநில அமைச்சர். நாங்கெல்லாம் சிலாங்கூர்ல இருந்து நாங்க சொல்லுவோம், நாங்க கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுங்களா? எங்க மாநிலத்திலிருந்து உங்களுக்கு இவரை கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வந்த உடனே மாநிலத்தில் இதுக்கு முன்பே இவர் தன்னுடைய இந்த கார்ப்பரேட் ஃபிகர்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த நிறுவன திறன் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் வந்த இந்த ஓராண்டு 1.5 ஆண்டு காலத்திலே அவர் பந்தாடுறாருங்க. தமிழ் பள்ளிகளுக்கு நிகழ்ச்சி, தமிழர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் அனைத்து துறைகளிலும் சூறாவளியா இயங்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை நீங்கள் பினாங்கில் பெற்றிருக்கிறீர்கள். அது எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ கொஞ்சம் தமிழுக்கு வருவாங்க. நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு 150 தடவை போனேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இவனுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு எல்லா இடமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். பாடம் பெற்ற தலங்கள்ல இருந்து தமிழ் இதெல்லாம் ஆய்வு செய்து அதை பார்த்த உடனே பாரதி ஒரு பாட்டு பாடினார். ஒன்னா பாடினார், இந்த இனத்திற்கென ஒரு பாட்டு பாடினார். அதை நான் ஒவ்வொரு தடவையும் மரத்துல மறக்கவே முடியும், நெஞ்சில் அடிச்ச மாதிரி அந்த பாட்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்னு பேசுறமே, உணர்வு பொங்க கத்தரமே. என் தமிழ் எப்போது பிறந்தது தெரியுமா? பாரதிதாசனை கூப்பிடுங்கள். தமிழனும் எப்போது பிறந்தார்? எப்போது பிறந்தார்? திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு பெருமையா பேசுகிறோமே. ஆனா பாரதி சொன்னாரு தமிழன் எப்படி வாழ்றான் அப்படின்னு. 2 வகை இருக்குங்க வாழ்க்கையில. ஒன்று, எதுவுமே தெரியாத ஒரு போதை நிலையில இருத்தல். நாங்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், நாங்கள் வந்தவர்கள், எல்லாம் இப்படி எல்லாம் கட்டி ஆண்டோம், என் பரம்பரை யார் என்பது உனக்கு தெரியுமா? இது ஒரு வகை கனவு வாழ்க்கை. நிஜ வாழ்க்கைக்கு கூட்டிட்டு வராரு பாரதி தான். நீ யார், இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கட்டி கோமால வாங்க வாங்கி எழுப்பி விடுற. எழுந்து பாரதி சொன்னா என்ன சொன்னா? உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது தெரியுமா? எப்படி பார்க்கிறது? பாமரராய், விலங்குகளாய், உலக அனைத்தும் நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமம் அது தமிழர் என வாழ்தல் நன்றோ சொல்லி. ஆமரானா விலங்குகளாய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம, கல்வி அறிவு அற்ற நிலையில, தன்னுடைய இன, தன்னுடைய மொழி, வரலாறு, பெருமை எதுவுமே தெரியாத ஒரு பாமரனாய், விலங்குகளாய், ஒற்றுமையற்ற தன்மையோடு ஒரு விலங்கினங்கள் கூட ஒன்றோடு ஒன்று அடிச்சுக்கிட்டு. ஆனா இவன் ஒருத்தன் அடிச்சுட்டு சாய்க்கிறாங்க. இவன் 10 பேர் சேர்ந்தா 20 கட்சி உருவாகுத. எப்படி 10 பேர் 20 கட்சினா மீதி 10 ஆதி உறுப்பினர். பாமரராய், விலங்குகளாய், உலக அனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமம் அது தமிழர் என வாழ்தல். அந்த பேர்ல மட்டும் தமிழன்னு தலை தூக்கிட்டு காடி என்ன புண்ணியன்னு பாரதி வந்து கேட்டான். அடுத்த வரியில பாரதி வர்றாரு. அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே இது போன்ற மிகச்சிறந்த கவிஞர்கள் எங்கும் பிறந்ததில்லை. யாமறிந்த புலவரில கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. பாரதி சொல்றார், இந்த உலகத்திலேயே கம்பனை போல், வள்ளுவன் போல், சிலப்பதிகாரம் தந்தை இளங்கோவை போல் உலகத்தில் எங்கேயுமே பிறக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் நமக்கு ஏன் தெரியலங்க பாரதி சொல்றார். ஓ, அப்படிப்பட்ட ஆள்லாம் நம்ம ஆள் தானா? இவங்கெல்லாம் நம்ம தமிழர்களா? இப்படி கம்பராமாயணம் ஒன்று இருக்கா, சிலப்பதிகாரம் ஒன்று இருக்கா, திருக்குறள் ஒன்று இருக்கா? திருக்குறள்னு இருக்கு. ஏன் மக்கள் தமிழர்களுக்கு அதிகம் தெரியலன்னா, திருவள்ளுவர் சினிமாவில் நடிக்கல, அதனால தான் தெரியல.